சம்பந்தி, நான் உடைச்சே பேசிடுறேன். இங்க பாருங்க, எனக்கும் எக்கச்சக்கமா சொத்து இருக்கு. ஆனா என் பொண்ணு பேர்ல இருக்கிறது என்னன்னு நான் இப்ப சொல்லிடுறேன். 2 போட்டு, ஊருக்கு வெளியில 40 சென்ட் நிலம், 12 ஏக்கர் வேலிக்காடு, நஞ்ச 10 ஏக்கரு, புஞ்ச 4 ஏக்கரு. இதை தவிர என் பொண்ணுக்கு பெரிய கார் ஒண்ணு வாங்கி கொடுத்துறேன். இங்க இருங்க, இதுக்கு மேல ஏதாவது வேணும்னா நீங்களே கேளுங்க சம்பந்தி. இதெல்லாம் எதுக்கு எங்க கிட்ட சொல்லுதிய? நீ ஒண்ணுமே கொண்டுட்டு வரல. உன்னிய மாதிரி எல்லாரும் இருப்பாங்களா? பொண்ணை கட்டி கொடுக்கிறவரு என்ன தாரேன்னு சொல்லத்தான் செய்வாங்க. நான் என்ன கட்டிக்கிடுங்கன்னு உங்க வாசப்படியில வந்து நின்னனா? உங்க மகன் தானே எனக்கு திருட்டு தாலி கட்டினாக. சீரவரிசை கொண்டுட்டு வர வக்கில்லாதவளுக்கு எதுக்கு உங்க மையன் தாலி கட்டணும்னு சொல்லுதேன். பெருசா பேச வந்துட்டாரு. இல்ல, நான் தெரியாம தான் உங்ககிட்ட கேட்க. உங்க மக பரணிக்கு நீங்க என்ன கொடுத்தீரு? கொஞ்சம் லிஸ்ட் எடுத்து விட வேண்டியதானே? அது எப்படி தர முடியும்? அதான் உன் அண்ணன் திடீர்னு வந்து திருட்டு தாலி கட்டிட்டானே. அதே மாதிரிதான் உங்க மகனும் எனக்கு திருட்டு தாலி கட்டிட்டாரு. நீங்க சத்த வாய் மூடிட்டு இருக்கீங்களா? சம்பந்தி, சம்பந்தி, இது சண்டை போட வேண்டிய இடமா இது? இந்த பாருங்க, முகூர்த்த நாள் நம்ம இப்ப குறிக்க வேண்டாமா? அது என்னலே, அது தனியா, அது முகூர்த்த நாள். இந்த இதுல முகூர்த்தம் கீர்த்தெல்லாம் பார்க்கவே வேண்டாம். இப்ப என்ன முகூர்த்தம் வருதோ அதே பாருங்க. அதான் முதல் முகூர்த்தம், அதுலதான் கல்யாணமே. எனக்கு கல்யாணம் கட்டி வைன்னு உன்கிட்ட வந்து கேட்டனா? இல்லே, உனக்கு கல்யாணம் வேணுமான்னு நான் உன்கிட்ட கேட்டனா? இந்த நிக்கிறாளே இந்த பொண்ணு, இவதான் உனக்கு பொண்டாட்டி. சொல்லுத நேரத்துல நீ வந்து தாலியை கட்டிட்டு போனோம், அப்படிதே. அதான் நீ செய்யக்கூடிய விஷயமே. மாமா, நான் மாப்பிள்ளை கூட கொஞ்சம் தனியா பேசணும். தாராளமா தனியா பேசலாம், வாங்க. போத்தா, ஏங்க போதுங்க, என்னங்க இதெல்லாம்? சொல்ல வந்தது சொல்லுங்க. நீங்க யாரையோ லவ் பண்றீங்க, அதான விஷயம்? ஏங்க, அப்ப நான் சொல்றத நீங்க கேட்கணுங்க. நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன், உங்களுக்கு புரியுதா இல்லையா? பரவாயில்ல மாமா, நீங்க எம்பிட்டு பொண்ணை வேணாலும் லவ் பண்ணுங்க. ஏ லூசு, இதென்ன விளையாட்டு நினைச்சியா? நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன். பரவாயில்லன்னு நான் சொன்னேன், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஆனா ஒண்ணு, நம்ம கல்யாணத்துக்கு பிறகு நீங்க யாரையும் லவ் பண்ண கூடாது. நீங்க என்ன மட்டும்தான் லவ் பண்ணணும். உன்னை நான் கட்டிக்கிறேன்னு சொன்னா? மாமா, நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நம்ம 2 பேருக்கும் தான் கல்யாணம். ஏய் லூசா நீ? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், இப்படி நின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க? சூப்பரா காமெடி பண்றீங்க மாமா. ஐயோ, வைத்தியம் பிடிக்குது எனக்கு. மாப்பிள்ள, பேசிட்டீங்களா? அத நீங்க உங்க பொண்ணியே கேளுங்க. அப்பா, மாமா வேற ஒரு பொண்ணை லவ் பண்றாராம்.
ஏலே சிவபாலா, என்னல சொல்லுது அவ? யாருல அந்த பொண்ணு? ஏ சிவபாலா, சொல்லவே இல்ல. ஆர் அந்த பொண்ணு? ஐயோ மைனி அம்மா, 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இளா நசிக்கி உன் அக்கா இருக்காளே வீரா, அவளைத்தான் இவன் லவ் பண்ணுதான். உனக்கு தெரியுமாடி? இல்லே, நீ என்ன வேணாலும் செய்யல, ஆனா இந்த கல்யாணம் நடந்தே தீரும். என்ன போய் சம்மந்தி. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. கல்யாண ஏற்பாட பண்ணுங்க. சரிங்க சம்மந்தி. ஓ, அந்த லெவலுக்கு வந்துட்டீங்களா? இங்க பாருங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னா இந்த பிள்ளைய நீயே கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன ஆள விடு. அப்ப எப்படி சொல்லிட்டு போறாரு? என்ன சம்மந்தி இது? எங்களே போற நீ? என் பேச்ச மீறி போடுவியா நீ? கொன்னே போட்டுருவேன். வாலே உள்ள வா. முடியாதுப்பா. என்ன செய்ய போறீங்க? கல்யாணங்கிறது என்னோட வாழ்க்கை. அது உங்களை மாதிரி ஆட்கள்லாம் டிசைட் பண்ண முடியாது. ஏன் சிவபாலா, நெசமாவே நீ வீராவை நேசிக்குதியா? சொல்லவே இல்ல. ஐயோ, நீங்க வேற மைனி. இவர் தான் புரியாம பேசாருன்னா நீங்களும் பேசிக்கிட்டு. யாரு? நானா புரியாம பேசுதேன்? குன்றுவேன் ராஸ். அப்பா, லூசு மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காதப்பா. நான் உன்கிட்ட வந்து சொன்னா சொல்லினா என்ன என்னால கண்டுபிடிக்க முடியாதா? இல்ல, ஆறுல வரப்பதான் உனக்கு அந்த வீரா கிட்ட 2 தரம் கால வந்துருச்சே. ஏண்டா நீ அவளை லவ் பண்ணலன்னா அவ எதுக்காக உனக்கு கால் பண்ணனா? ஒரு எதுக்கு அந்த போனை எடுத்த உடனே இப்படி திரும்பி அப்படி திரும்பி இழிச்சு இழிச்சு பேசுத எதுக்கு? அப்பா, அப்படியே வாயில ஏதாவது வந்துரும் பாத்துக்க. எது வாந்தியா? அப்பா சும்மா இருப்பா. போன் பண்ணா உடனே லவ்வா? நீ எவ்வளவு லவ் பண்றத நான் நிரூபிச்சு காட்டுதேன்ல. சரி, நிரூபிச்சு காட்டுங்க. அது அப்ப பாத்துக்கலாம். இப்ப ஆளை விடு. அப்படியே விட்டுற முடியுமா? மரியாதை உள்ளவால சம்மதம்னு சொல்லிட்டு போ. நான் தட்டு மாத்தணும்ல. அப்பா, உசுரே போனாலும் நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். இல்லே, நான் பெத்த 3 பிள்ளைகளையும் அந்த வெறும் பையன் அவன் விட்டு பிள்ளைகளுக்கு கட்டி வச்சு என் சொத்து மொத்தத்தையும் அபகரிக்க திட்டம் போடுவேன். அதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? நானு மரியாதையா வா, இல்லைன்னா உனக்கு என் சொத்துல ஒரு பைசா பங்கு கிடையாது உனக்கு. மா, என்னம்மா இது? உனக்கு வேற அங்க வேலை இருக்கு. இவரு வேற போட்டு உசுர வாங்கிட்டு இருக்காரு. இப்ப நான் என்னத்தமா செய்ய? ஏலே, அந்த புள்ளைக்கு என்னல குறைச்ச? மூக்க முடியுமா நல்லா தானே இருக்கா? அத்தை, பாக்யம், நீ பேசுதியா இத? அட ஆமாங்க. இவன் நீங்க சொல்ற மாதிரி பேசினாலாம் கேட்க மாட்டான். நீங்க உள்ள போங்க. இவனை சம்மதிக்க வச்சு நான் கூட்டிக்கிட்டு வரேன். போங்க. ஏண்டி நீ சம்மதிக்க வச்சிட்டியா அவனே? எங்க நான் சொன்னா இவன் கேட்பாங்க. நீங்க உள்ள போங்க, நான் பேசுதேன். கூடவே நின்னுகிட்டு இருந்தா 2 பேருக்கும் சண்டை தான் வரும். நீங்க பேச விடவே மாட்டிய. நீங்க போங்க. ஏய், இவனை மாத்திருவல்ல, அப்புறம் ஏன்ட்ட மாத்தி பேச மாட்டேல்ல, இவனை சம்மதிக்க வச்சிருவல்ல. ஐயோ, நான் பேசிக்கிட்டுதான். நீங்க போங்க. அதுக்கு நான் கேரண்டி. நீங்க போங்க, சம்மந்தி கிட்ட பேசிக்கிட்டு இருங்க. நான் கூட்டிக்கிட்டு வரேன். போங்களேன். ஏலே, ஒழுங்கு மரியாதை அம்மே பேச்ச கேட்டு நடந்துக்க சொல்லிவிட்டேன். சொல்லு. சரி சரி போங்க. அத்தை, உனக்கு என்ன கோட்டி கிட்டி பிடிச்சிருக்கா? யாருக்குடி கோட்டி? எனக்கா? அவரை பத்தி விட எனக்கு வேற வழி தெரியல. ஏலே சிவபாலா, வண்டி சாவி வச்சிருக்கியா? தோ இந்தா இருக்குமா. அப்ப வா, உடனே வண்டி எடு. நாம எல்லாரும் சேர்ந்து போய் நம்ம வேலையை பாப்போம். அப்ப மாமா? அவருக்கு தான் அவர் சம்மந்தி இருக்காருல்ல. அவங்க வண்டியில வந்து விடட்டும், இல்ல நடந்தே கூட வரட்டும். நீங்க வாங்கல. வா, சீக்கிரம் வா, போய் வண்டி எடுல. எங்க பாக்யம், ஒத்து ஓட்டு. ஏய் ஏய்,
பாவிகளா ஏமாத்திட்டு போயிட்டாங்களா என்னையே? இந்த பாஜம் என் பக்கம் திரும்பி வெண்ண மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு பேசும்போதே நான் உச்சாராயிருக்கணும். பாஜம் பெத்த புள்ள லவ் பண்றதுக்கு நீயே தூது போறியா? ஒரு அம்மை நீ வெக்கமா இல்ல வரைக்கி எங்க போவீங்க? நகை வாங்கத்தானே? வரேன் வரேன், அதே இடத்துக்கு நான் வரேன் 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 வரேன். அந்த இடத்துலயே வந்து எல்லாத்தையும் கெடுத்துவிட்டு உங்களை நான் அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன் நான். ஏங்க எவ்வளவு நேரமா நிக்கிறது? உங்க தங்கச்சி வருவாங்களா மாட்டாங்களா? வெளியே வெயில் வேற வேக்காடா இருக்கு. வந்துருவாங்க, இப்ப வந்துருவா. கிளம்பிட்டேன்னு எனக்கு ஃபோன் பண்ணாலே. வேணும்னா அவங்க வர வரைக்கும் நாம கொஞ்ச நேரம் நகை டிசைன் எல்லாம் பார்த்துட்டு இருப்போமா? அப்பா, அவங்க வீட்ல எல்லா விஷயத்துக்கும் முன்னெடுத்து பண்றவங்க அந்த அம்மா தான். அவங்க வரட்டுமே. ஒரு 5-10 நிமிஷம் வெயிட் பண்ணா ஒன்றும் தப்பு இல்லையே. வெளியே வேத்து ஊத்துது, உள்ள போய் ஏசில உட்காந்தா கொஞ்சம் குளுகுளுன்னு இருக்கும்ல. ஆமா, அப்படியே ஏசிலேயே பிறந்து வளர்ந்தவரு ஒட்டு கடலை விற்க ஏசி கார்லையா போவ? பேசாம இருக்க மாட்டீங்களா? சமந்தி, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இப்ப வந்துருவா. சும்மா கடுப்பா கிளப்பிக்கிட்டு இப்பன்னா எப்பதான் வருவாங்க? லேட் பண்றதுக்கு ஒரு எல்லை இருக்குல்ல. ஏங்க என்ன சும்மா வெண்ணிய காலில் ஊத்த மாதிரி குதிச்சிட்டு இருக்கீங்க? அப்படி ஏதாவது முக்கியமான வேலையை விட்டுட்டு வந்திருக்கீங்களா? போங்க, கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் கையெழுத்து போட்டு வாங்க போங்க. அங்கிள், உங்களுக்கு அவ்வளோ அவசர வேலை இருந்தா நீங்க போங்க. ஜுவல்ஸை செலக்ட் பண்றது லேடிஸோட வேலை, அதை இவங்களே பாத்துக்க போறாங்க. ஏ வாண்டு, பெரிய மனுஷங்கிட்ட இப்படிதான் பேசுறதா? உன்னை இப்படிதான் வளர்த்துருக்காங்களா உங்க வீட்டுல? அவ பெரிய மனுஷங்கிட்ட அப்படி பேச மாட்டான். மாமா, யாரும் வீட்ல வளர்க்க வேண்டாம். இந்த காலத்து குழந்தைங்க இப்படிதான் இருக்காங்க. வாயை கொடுத்தா வாங்கி கட்டிக்க தான் வேணும். உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? என்ன குடும்பம்டா இது? ஆணு பொண்ணு சிறுசு பெருசு அம்புட்டு பேருக்கு திமிர் ஜாஸ்தியா போயிடுச்சு. இந்த வந்துட்டால சீக்கிரம் வா. வாத்தா. அம்மா, அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னத்த, நம்ம குடும்பம்னா பரவாயில்ல, சம்பந்தி குடும்பம் சேர்ந்து காத்து கிடக்குல்ல. பாவாவுக்கு சங்கடப்படக்கூடாதுல்ல. அது போக வெயில் வேற, அவர்லாம் வெயில் தாங்க மாட்டாருத்தா. 24 மணி நேரமும் ஏசிலே இருக்கிற மனுஷன் போல பாரு, வேத்து ஊத்துது அவருக்கு. பிபி பேஷண்ட். நான் என்னத்தன்ன சொல்றது? எல்லாம் என்னோட தலை எழுத்து. கட்டிக்கிட்டு ஒரு நல்லவரா இருந்தா தானே தலை எழுத்து நல்லா இருக்கும். என்ன ஏதுன்னு நீ கேட்காதன, விட்டுடுன. என்னடி பாக்கியம், அப்பவே கிளம்பிட்டேன்னு ஃபோன் பண்ண? வழியில என்ன ஏதாவது பிரச்சனையா? அது ஏன் கேக்குற மதனி? அந்த மனுஷன் இருக்காரே. மா, அந்த கதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா? எல்லாரும் வெளியில நிக்கிறாங்கல்ல, முதல்ல உள்ள போய் வேலையை பார்ப்போம்மா. எல்லாம் சிவபாலா, என்னல பாக்கியா பேசுறப்ப வாயடிச்சு கிடக்க? அப்ப உன்னாலதான் லேட்டா? இல்லப்பா, எல்லாம் வீராவாலதே லேட்டு. என்னது வீரா அக்கா வாலையா? அக்கா தான் கடைக்கே வரலையே. ஏ கனி, நீ வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டியா? எப்போ பெருசா எந்த விஷயமும் இல்ல, வழக்கமா மாமா செய்யற கோட்டித்தனம் தான். அதை விட மாட்டியாப்பா? அப்பா வாப்பா உள்ள போலாம், விசாரணையெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். ஆன்ட்டி, நீங்க வந்தாதான் உள்ள போகணும்னு ரத்னா புடிவாதமா இருந்தா. வாங்க உள்ள போலாம். சரி, வாங்க, வாங்க. சரி, வாமா, வாங்க. போலாம், வாத்தா. வாங்கம்மா வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் முதலாளி. வாங்க. என் மருமவளுக்கு கல்யாணம், கல்யாண நகை, மாப்பிள்ளைக்கு சரி, செயின் எல்லாம் சரி. எடுக்க வந்திருக்கோம். அப்படியா? உட்காருங்கம்மா, முதல்ல உட்காருங்க. வாடி. வாங்க உட்காருங்க. மாப்பிள்ளை வாங்க. உட்காருங்க. ஏமா, வாங்க இவன் தம்பி, கேட்க நகையில எடுத்து காட்டுங்கம்மா. நெக்லஸ் நல்லா இருக்குல்ல? ஆமாக்கா. உட்கார்.
ஏங்க சொல்லுங்க டீச்சர், உங்களுக்கு எது வேணாலும் எடுத்துக்கங்க. ஐயோ எப்ப பார்த்தாலும் காமெடி தானா? கையில எவ்வளவு பணம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுக்கணும். எந்த அமௌண்ட்டுக்குள்ள வாங்கணும்னு நீங்க சொல்லுங்க, நான் அதுக்கேத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். டீச்சர் அம்மா, இப்போ பணம் முக்கியம் இல்லை, மனசுதான் முக்கியம். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்க ரத்னா. வேண்டிய பணம் என்கிட்ட இருக்கு, அதை பத்தி நீ ஒன்றும் கவலைப்படாத. இங்க பாருங்க, எது செலவழிக்கிறதா இருந்தாலும் எண்ணி எண்ணிதான் செலவழிக்கணும். சும்மா ஆடம்பரத்துக்காக கண்ணா பின்னான்னு செலவழிச்சா அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும், பாத்துக்கோங்க. ம் ம். ஆத்தி, டீச்சர் அம்மா கண்டிப்பா இப்பவே காட்ட ஆரம்பிச்சிருச்சே. இனிமே எல்லாம் உங்க கட்டளைப்படிதான் டீச்சர் அம்மா. என்னத்தா? ஏங்க இந்த செட்டு நல்லா இருக்குல்ல? ரத்னா இத வேணாங்கறா. ஏத்தா, உனக்கு பிடிச்சிருக்கா? நீ எடுத்துக்கத்தா, நான் தனியா பணம் கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் என்ன மதனி, எடுத்துக்கோ. அண்ணன் தான் காசு தரேன்னு சொல்லுதுல்ல. ஆமா, காலம் போன காலத்துல எனக்கு தான் புல்லாக்கும் லோலாக்கும் கேக்குதாக்கும். பார்த்தா உனக்கு என்னத்தா கல்யாண பொண்ணு மாதிரி இருக்க? இந்த வயசுல மனுஷன் பேசுற பேச்ச பாரு. ஏத்தா, வயசு என்னத்தா வயசு? கல்யாணமாயி இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு கிராம்ல ஒரு மூக்குத்தி கூட உனக்கு வாங்கி கொடுத்தது கிடையாது. நீ ஆசைப்பட்ட நீ எடுத்துக்கத்தா, நான் பணம் கொண்டு வந்திருக்கேன். அப்படி ஆசை இருந்தா கல்யாணம் முடியட்டும், அப்புறமா வாங்கி கொடுங்க. புள்ளைக்கு நகை வாங்க வந்துட்டு இந்த பேச்சு வேற தேவையா? என்ன என்னது சவுந்தரப்பட்டி தினத்தில் எதுக்காக ஃபோன் பண்றாரு? ஐயா சொல்லுங்க ஐயா. எங்க இருக்க நீயே? நான் வெளியே இருக்கேங்கய்யா. உன்னைய வச்சு நான் ஒரு திட்டம் போடலான் இருக்கேன். என்னய்யா, என்ன திட்டம் சொல்லுங்க. இந்த விளங்காதவன் வைகுண்டம் குடும்பமா உன் தங்கச்சி குடும்பமா நகை வாங்க நகை கடைக்கு போயிருக்காங்க. உனக்கு தெரியுமா? அது எப்படியா? தாய் மாமன் கூட இருக்கணும்ல. நான் வெளில இருக்கேன்னு சொன்னது நகைக்கடையில் தான்யா. அவங்கெல்லாம் நகைக்கடை உள்ளதான் இருக்காங்க. நல்லதா பூச்சி, நல்லதா பூச்சி. இப்பதான் உங்க வீட்டுல உங்க மருமக இளைய மகன் எல்லாரும் வந்தாக. உங்களை தான் காணாமேன்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே போன் பண்ணிட்டீங்க. நான் வந்திருந்தாதான் அங்க ஒரு ஆட்டி வச்சிருப்பேனே. 3 பேருமா சேர்ந்து என்னைய ஒரு சுத்தல்ல விட்டுட்டு போயிட்டாங்க. பரவாயில்ல, ஆனாலும் நான் அங்க இருந்துகிட்டு செய்யணும்னு நினைக்கிறத நீ செய்யுத. சொல்லுங்க ஐயா, செய்தேன். எது செஞ்சாலும் நீங்க தான் பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறீங்களே, சொல்லுங்கய்யா. எலும்பு துண்டு போட்டா உடனே கவ்விக்கிட்டு வந்துருவியே. ரச்சனை இல்லாம செய்யற காரியம் விளங்காதுன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்கய்யா. சரி சரி, நான் கொட்டி தாரேன். தரு, நான் சொல்லுத காரியத்தை நீ செய்யணும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க ஐயா. இல்லை, ரொம்ப முக்கியமான விஷயம். மாட்டிக்காம வேலையை முடிக்கணும். முடியுமா? அதெல்லாம் சாதாரணமா செஞ்சிருவேன் ஐயா. நீ அங்க ஒரு நகையை திருடணும். ஐயா, வேலை சொல்லுவீங்கன்னு பார்த்தா நான் ஜெயிலுக்கு போறதுக்கு வழி சொல்றீங்களே ஐயா. இளவெடுத்தோடனே நான் இன்னும் முழுசா சொல்லல, சொல்லுறத கேளு. நீ நகையை திருடணும். ஆனா அந்த நகைய அங்க இசக்கின்னு ஒருத்தி இருக்கல்ல, அவ ஹேண்ட் பேக்குள்ளார வச்சிரு. அதாவது நகையை நான் திருடணும், பழிய அந்த பொண்ணு மேல போடணும். அதானே அவங்க பிளானு. இம்புட்டு அறிவு உனக்கு இருக்கவே கூடாதே. சரி சரி, விடுவிடாத. நான் சொல்லுறத நீ முடிக்கணும். முடியுமா? ஐயா, இந்த ரத்னா மேல தானே உங்களுக்கு கோவம். இப்ப என்னத்துக்கு இசைக்கு மேல பழிய போடணும்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அவங்க குடும்பம் மொத்தமும் என்கிட்ட மோதுதாங்க. ஏற்கனவே சூடாமணி பெத்த இசக்கி என் மூத்த மகனுக்கு பொண்டாட்டியா வந்து ஏன் தாலி அறுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்கிட்ட மிச்சம் இருக்கிறது என்னுடைய ஒரே ஒரு பையன், அந்த ஒத்த ஓட்டு மட்டும்தான். அவனையும் வளைச்சு போட்டு அந்த மொத்த குடும்பமும் அவனை அவங்க பக்கம் அள்ளிக்கிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. புரியலையா? உனக்கு என்ன எல்லா மண்ணாங்கிட்டையும் விளக்கமா சொல்லணுமா நானு? புரியலையா? இப்பதான் உனக்கு அறிவு இருக்குன்னு சொன்னேன்.
அதுக்குள்ள நீ ஒரு மரமண்டங்கிறத நிரூபிக்கிற. நெசமாவே புரியலன்னு கேட்க. இல்லே, அங்க ஒத்தி வீரான் இருக்கல்ல, அவ ஏற்கனவே திமிரு பிடிச்சவ. ம் பத்தாக்குறைக்கு அவ இன்னும் போலீஸ் ஆகணும்னு ஒத்த கல்ல நிக்கா. இல்லே, ஏன் அவன் ஒத்த ஓட்ட அவ வளைச்சி போட பார்க்காலே. ஏன் அவனை லவ் பண்றாளாம், லவ். ஆத்தி அது வேறயா? வயிறு எரியுதுல எனக்கு. அதுக்கு முன்னாடியே இவனை வேற எவ கழுத்திலையாவது கட்ட வச்சிடலான்னு பார்த்தா என் பொண்டாட்டி இருக்காளே உத்தம பத்தினி, அவளும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு எதிரா சதி செய்தா. இனிய இங்க பாத்திரக்கார வீட்லயே விட்டுட்டு போயிட்டாளே அவ. நான் அப்படியே கொதிச்சு கிடக்கேன் இங்க. ஓ கதை அப்படி போகுதா? இப்ப என்ன, அந்த குடும்பத்துக்கு திருட்டு பட்டம் கட்டணும் அப்படிதானே? அப்படிதானே, அப்படித்தான். ஆ நீ திருட்டு பட்டம் மட்டும் கட்டு, பாக்கிய நான் பாத்துக்கிட்டேன்.